முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உனக்காகவே வரம் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பதற்காக இந்த முருகன் என் நெற்றியை தொடச் சொன்னேன். கரங்களால் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை தாண்டி என் நெற்றியின் மூலமாக உன் நெற்றி தலையெழுத்தை மாற்றி எழுதுவதற்காகவே என் நெற்றியை தொடச் சொல்லி உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கேன். இந்த நாள் நிச்சயம் உனக்கான நாளாக, வெற்றி நாளாக, உன் வாழ்க்கையில இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்கும்படி இந்த முருகன் செய்ய போறேன். இதுவரைக்கும் உனக்கு எவ்வளவோ பெரிய பிரச்சனைகளும் துன்பங்களும் வந்த போதெல்லாம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்றது போலதான் அதை சிறு துன்பமாக மாற்றி உன்னை காப்பாத்திக்கிட்டு இருந்தேன். இனிமே அப்படிப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனையும் கூட உன் வாழ்க்கையில வராத அளவுக்கு நான் உன்னை காப்பாத்துறேன். என் செல்ல பிள்ளையான நீ இனி எதுக்காகவும் பயப்பட வேணாம். எது வந்தாலும் போனாலும் என் பிள்ளையாகி உன்னை காப்பாற்ற நான் வருவேன்னு நம்பு. எல்லாமே இந்த முருகனின் அருளால் தான் நடக்குது. என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில இப்போது நிறைய கஷ்டங்கள் இருப்பதால நீ கோயிலுக்கு கூட வர முடியாம வீட்டிலேயே உட்காந்து மனசு கஷ்டத்தோட சோர்ந்து போய் சோகமாய் இருக்கிறாய் தானே. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீ என் வேலையும் காலையும் பிடித்து கொண்டால் மட்டுமே இந்த கஷ்டங்கள்ல இருந்தும் கர்ம வினைகள்ல இருந்தும் தப்பிச்சுக்க முடியும். முதல்ல உனக்கு கெடுதல் நினைக்கும் மனிதர்களிடம் இருந்தும் உனக்கு தீங்கு செய்யும் நபர்களிடமிருந்தும் உன்னை காப்பாத்திக்கணும்னா உனக்கு தெய்வ பலம் வேண்டும். அப்படி உனக்கான ஆசீர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் கொடுத்து உன்னை காப்பாத்துறதுக்காகவே இந்த முருகன் உன்னை தேடி தேடி வர்றேன். யார் உனக்கு கெடுதல் செய்கிறாங்கன்றது எல்லாம் உன் கண்ணுக்கு முன்னால காட்ட போறேன். உன்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு உன் முதுகுக்கு பின்னால குத்த நினைக்கும் அந்த கெட்ட மனிதர்களின் செயல்களை நிச்சயம் உனக்கு புரிய வைக்கிறேனேன் செல்வமே. அதை புரிஞ்சுக்கிட்டு நீயும் உன் வாழ்க்கையை கவனமா வாழ ஆரம்பி. சில நேரங்கள்ல எத்தனையோ பேர் உன்னை ஏளனமா நினைச்சு கேலியும் கிண்டலும் செய்றாங்க. ஆனா உன்னால முடியாதது எதுவும் இல்லைன்னு இங்கு யாருக்கும் தெரியவில்லை அல்லவா? உன்னால எதுவுமே முடியாது, நீ இப்படியே தான் கடைசி வரைக்கும் இருக்க போற, நீலாம் முன்னேற மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் உன்னை பலவீனமாக்கி கேலியும் கிண்டலும் செஞ்சு முயற்சி செய்கிறவங்க எல்லாமே தோத்து போய் துவண்டு போகிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் உன்னை முன்னேற்றி நல்லபடியாக வாழ வைப்பேன். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு காதுகள் இருந்தாலும், இப்படிப்பட்ட மனிதர்கள் என்னதான் நீ கஷ்டப்படுறன்றதை பார்த்தாலும் எதையுமே நல்லதை காதில் வாங்கவும் மாட்டாங்க, நல்ல விஷயங்களை பார்க்கவும் மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்களிடம் நீ தர்க்கம் செய்து தவறான விஷயங்களை பேசி வாதாடுவதை விட விலகி போகிறது தான் உனக்கு நல்லது. உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட அவசியமில்லை. இப்போது நீ அமைதியா பொறுமையா வாயிருந்தும் பேச முடியாத ஆள் போல விலகி போயிடு. நாளைக்கு நீ சாதித்த பிறகு அவர்கள் உன்கிட்ட வாய் பேச முடியாத அளவுக்கு ஒதுக்கி தலகுனிஞ்சு விலகி போவாங்க என் செல்வமே. உன்னை அன்னை போல் காக்க இந்த முருகன் நான் எப்போதும் உனக்கு துணையா இருப்பேன். நண்பன் போல உனக்கு தோள் கொடுத்து உனக்கு ஆதரவா இருந்து உன் அப்பா போல உனக்கு வழிகாட்டி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரேன். நீ எந்த விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்த்தியோ அதையே உனக்கு வரமாக கொடுப்பதற்காக தான் உன் வீடு தேடி வந்திருக்கேன். என்ன செய்யறதுன்னு ஒரு வழியும் புரியாம வாழ்க்கையை நினைச்சு கலங்கி போயிருக்கும் உனக்காகவே இப்போது ஒரு நல்ல வழியை காட்ட போறேன். மனசுல எதை அதிகமா யோசிச்சு உச்சபட்சமான பயத்தை நீயாகவே உருவாக்கிக்கிட்டு தவறான பாதையில போக யோசிச்சியோ அதை தாண்டி உனக்கு நல்ல வழியை காட்டி உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். சிக்கல்களும் பிரச்சனையுமாக இருக்கும் உன் சூழ்நிலையை சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். என் மேல நீ வச்சிருக்க பக்திக்காகவே நான் உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்க போறேன். உன் நம்பிக்கை நிச்சயம் உன்னை காப்பாற்றும். உன் பக்தியே எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றக்கூடிய சக்தியாக மாறப்போகுது. இத்தனை நாளா வெகு காலமாக போராடிக்கிட்டு இருந்த நீ இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை தளராமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சீனா வெற்றியை நோக்கி வேகமாக நான் உன்னை இழுத்துருவேன் என் செல்வமே. இனி எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ பிறக்க வேண்டிய இடம் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. நீ வளர வேண்டிய சூழலை நீ தேர்ந்தெடுக்கவில்லை. நீ எந்த இடத்துல எப்படி பிறந்து வாழ்ந்து வளரணுன்றதையெல்லாம் இந்த முருகன் நான் தானே முடிவெடுத்தேன். அதே போலதான் இப்போது நீ வாழ்க்கையில யாரை சந்திக்கணும், யார் உனக்கு துணையா இருப்பாங்க, எப்படி நீ வாழ்க்கையில முன்னேறுவன்ற அனைத்தையும்
இந்த முருகன் உனக்காக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். உன் வாழ்க்கையில உன்னை பின்பற்றி வரக்கூடிய சந்ததிகள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? உன் பிள்ளைகளோ உன் குடும்பமோ குழந்தையோ எதுவுமே உன் கட்டுப்பாட்டில் இல்லை. நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் நான் தானே உனக்கு தேவையான போது செஞ்சு தர்றேன். நான் எதை செஞ்சாலும் அது உனக்கு வேணும்னா நல்லது கெட்டதுன்னு பிரித்து பார்க்கக்கூடியதாக இருக்கலாம். நான் எப்போதும் உன் வாழ்க்கைக்கான நன்மையையும் நல்ல விஷயங்களையும் மட்டுமே செய்வேங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றத நான் ஏற்கனவே வடிவமைச்சு வச்சிருக்கேன். ஆனால் அதை தாண்டி உன்னுடைய ஆசையாலும் தேவையற்ற செயல்களாலும் நீ துன்பத்தை தோளில் சுமந்து கொண்டு கஷ்டப்படுகிறாய் அல்லவா? நீ எதுக்காக ஏங்குற, எதை நினச்சி வருத்தப்படுறன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீ நினைக்கிற விஷயமும் நீ எடுக்கிற முடிவும் சரியாக உன் வாழ்க்கையில் வெற்றியை தரணும், அது உன் வாழ்க்கைக்கு ஒத்து போகணும் நீ நினைக்கிற துடிக்கிற. ஆனால் உனக்கு எது நல்லதோ அதைத்தானே நான் செய்ய முடியும். நீ ஆசைப்படுறன்றதுக்காக உனக்கு கஷ்டத்தையும் கவலையையும் கொடுக்கும் விஷயங்களை உன் வாழ்க்கையில் அனுமதிக்க முடியாது. உன் துன்பத்தை குறைச்சி உன்னை தாங்கி வழிநடத்த வேண்டியது இந்த முருகனின் கடமை. என் வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்வழிகளை காட்டும். இப்போது நீ பணத்தை தேடி சம்பாதிச்சு உனக்காக சேர்த்து வச்சு காட்டி நாளைக்கு யாரும் உன்னை தேடி வரமாட்டாங்க. ஏன்னா ஒரு மனிதன் வாழ்வதற்கான வசதிகளை பெறுவதற்கு பணம் மிகவும் தேவை அல்லவா? நேரங்காலத்தை வீணடிக்காம நல்லபடியாக வசதியாக வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். நீ செய்யும் முயற்சிகளில் எல்லாம் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைச்சு தரேன். உன் நேர்மையான உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலனை நிச்சயமாக நான் கொடுப்பேன். நீ என் மேலே நம்பிக்கை வச்சினா நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கை உயர்ந்து ஒளிரும்படியும் நீ ஜெயிச்சு சந்தோஷமாக ஜொலிக்கும்படியும் இந்த திருச்செந்தூர் முருகன் அருள் செய்வேன். முதல்ல நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேளு. நீ எடுத்த முடிவுகளை விட உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை ஏற்றுக்கோ. ஏன்னா சின்ன சின்ன முடிவுகளை தான் நீ எடுக்க முடியும். உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய பெரிய முடிவுகளை எல்லாம் பெரிய விஷயங்களை எல்லாம் இந்த முருகன் நான் தான் உனக்கு நடத்தி கொடுப்பேனேன் செல்வமே. ஏன்னா நீ எடுக்கிற முடிவுகள் சில நேரங்களில் உன்னை தவறான வழியில் தோற்று போகிற பாதையில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் எல்லாரும் உனக்கு நல்லது செய்கிறவங்களா மட்டுமே இருந்துட மாட்டாங்க. சில பேர் உனக்கு வேதனையை செய்பவர்களாக விபரீதத்தை செய்பவர்களாக கூட இருக்கலாம். அந்த உண்மைகளை எல்லாம் நான் உன் மனசில் வெளிச்சம் போட்டு காட்டுறேன். உன்னுடைய வாழ்க்கை என் கைகளில் தான் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு எல்லாத்தையும் செய்வதற்காகவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். என் செல்ல பிள்ளையான நீ ஒருபோதும் கவலைப்பட வேணாம். முடியாத ஒன்றை நடத்தி காட்டுபவன் தான் உன் அப்பன் முருகன் என்பதை புரிந்துகொள். உன் வாழ்க்கையில் இன்னும் நான் பல அதிசயங்களை உண்டு பண்ணுவேன் என் செல்வமே. நீயே யோசிக்காத விஷயங்களில் கூட நான் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி உதவி செய்வேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை கைவிடாத வரைக்கும் நானும் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ விட்ட கண்ணீருக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் கண்டிப்பாக பதில் கிடைக்கும். இப்போது உன் வாழ்க்கையில் நீ எதை தோல்வியாக நினைக்கிறியோ அதை தாண்டி வெற்றிக்கான படிக்கட்டுகளை நான் உனக்காக காட்ட போகிறேன். நிறைய பேர் உன்னை மதிக்காமல் உனக்கு மரியாதை கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான வரத்தை கொடுத்து உன்னை எழுச்சி அடைய செய்ய போகிறேன். இதுக்கு மேலே நல்லது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். எல்லாரும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. உன் மனசில் நீண்ட நாட்களாக இருந்த துயரமும் கஷ்டமும் எனக்கு தெரியும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை நினச்சி நீ மனசு உடைஞ்சு போய் தினமும் கவலையில் புலம்பிக்கிட்டே இருக்கிறாய் அல்லவா? சமைச்சாலும் சாப்பிட மனசு இல்லை, உடம்பையும் ஆரோக்கியத்தையும் நீ சரியாக பார்த்துக்க மாட்டேங்கிற. எப்போதும் ஏதாவது ஒரு கவலை உன் மனசை அரிச்சுக்கிட்டு உடம்பையும் போட்டு வதச்சிக்கிட்டே இருக்கு. முதல்ல இதை கடந்து வர தயாராகு. உன் உள்ளத்தில் நம்பிக்கையை கொண்டு வா. என் அப்பன் முருகன் எனக்கு துணையாக இருந்து அருள் செய்வார்னு நம்பு. உன் சோகம் அனைத்தையும் நான் மகிழ்ச்சியாக மாற்றி காட்டுறேன். நல்ல ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் உனக்கு கொடுத்து உன் வீட்டில் மகிழ்ச்சி மலரும்படி செய்கிறேன். நீ இழந்த அன்பு மீண்டும் உன்னை தேடி வரும். நான் உன் கூட இருக்கும்போது நிச்சயம் உன் வாழ்க்கையை நீ வென்றெடுக்க முடியும் என் செல்வமே. நீ கஷ்டங்களில் இருந்து மீண்டு உயர்ந்து ஜெயிப்பதற்கு
இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். இப்போது நீ மனசுல என்ன நினைக்கிறியோ எல்லா எண்ணங்களையும் நல்லபடியா உனக்கு நடத்தி கொடுக்கிறேன். இந்த நாள் நிச்சயம் உனக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும்படி நான் செய்கிறேன். காரணமே தெரியாம நீ சில விஷயங்களை நினைக்கும் போது உன் மனசுல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வருதுன்னா நீ நினைச்ச காரியம் நடக்க போகுதுன்றது தான் அர்த்தம். அதற்கான அறிகுறிகளாக தான் உன் மனசு சந்தோஷப்படுதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. நீ நினைத்தது நிச்சயம் உன்னை வந்து சேரும். இனி தூரத்தில் இருந்து பல நன்மைகள் உன்னை நோக்கி வரும். நீயே எதிர்பாராத இடங்கள்ல இருந்து உனக்கான நல்ல செய்திகள் கிடைக்க போகுது. இதுவரைக்கும் உனக்கே தெரியாம உன்னை சுற்றி இருந்த சிக்கல்களும் பிரச்சனைகளும் இனி தானாக சரியாகுவதற்கான காலம் வந்துருச்சு. நீ எப்போதும் நம்பிக்கையோடு நல்ல செயல்களை செய்யும் பட்சத்தில் கண்டிப்பா இந்த முருகன் உனக்கான வெற்றியை கொடுப்பேன். உனக்கு இருக்கும் கஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் தாண்டி உனக்கு வளமும் நலமும் நிறைவதற்கான நேரம் வந்துருச்சு. எல்லா நன்மைகளையும் உனக்கு நல்லபடியா செஞ்சு தர நான் வந்த பிறகு இனி நீ எதுக்காகவும் கவலைப்படாத. சில விஷயங்களை நீ மாத்திக்கணும்னு நினைக்கிற, ஆனா அது உடனே நடக்காம சிரமப்படுகிறாய். எல்லாமே காலத்தின் கட்டுப்பாட்டில் தானே இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருந்தினா சரியான நேரத்தில் நான் உனக்காக அனைத்தையும் மாற்றி தருவேன். நீ நினைப்பதை எல்லாம் நல்ல எண்ணங்களாக வச்சுக்கோ. இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கு. ஆனா அது நல்லபடியா நடக்குமான்ற நம்பிக்கை குறைவாக இருப்பதாலேயே அந்த நல்ல விஷயம் நடப்பதில் தாமதமாகுது. நீ எப்போதும் எந்த நல்ல விஷயத்தை நினைச்சாலும் அது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட முயற்சி செய் என் செல்வமே. கர்மா நீ போகும் பாதையில உனக்கு நல்ல பலனையும் கொடுக்கும், கெட்ட பலனையும் கொடுக்கும். நீதான் கர்மாவை புரிஞ்சுக்கிட்டு அமைதியா அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளணும். உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறி என் அருளால நீ நல்லபடியாக வாழும்படி இந்த முருகன் செய்கிறேன். நீ கடந்து வந்த பாதைகள் இதுவரைக்கும் உனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறது தானே. எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கேன். இனி ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில வலிமையை உறுதி செய்யும். தேவையற்ற விஷயங்களை நினைச்சு நீ துவண்டு போகாம தடுமாறாம தைரியமா இரு. இனிமே உனக்கான நல்ல நாட்கள் துவங்க போகுது. நீ மனசுக்குள்ள யோசிச்சு வச்சிருக்க கனவுகளை எல்லாம் நான் உனக்கு நனவாக்கி கொடுக்க போறேன். கண்ணீரை தாங்கி கஷ்டப்பட்ட இரவுகளுக்கெல்லாம் சேர்ந்து இப்போ உனக்கு மகிழ்ச்சியான விடிவு காலம் வந்துருச்சு என் செல்வமே. உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்து உன்னை நோக்கி வந்த இந்த முருகன் உனக்கான வரத்தை கொடுத்து உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நிச்சயம் செய்வேன்.